தமிழ்நாட்டில் ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய அஷ்மிதா மேக்கப் ஆர்டிஸ்ட் அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து நிறைய ஏமாத்திட்டாரு. என்ன விஷயன்றதே அதை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய பேர் வெளியே வரல. எங்களுக்கு பயமாக இருக்குது, நாங்கள் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், ஆக்ஷன் எடுக்கலன்னு நிறைய விஷயங்களை நாங்கள் பார்த்துட்ருக்கோம். இது சம்மந்தமாக கூகுளில் வந்து நிறைய பிளாக்ஸுமே வெளியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் அஃபிஷியல் கம்ப்ளைண்ட் சைட் நம்மளால் பார்க்க முடியல. இப்போ சொன்ன மாதிரி நமக்கு எல்லாம் இன்ஃபர்மேஷன்ஸாக தான் இருக்குது. எஸ், கன்ஃபார்ம்டாக இது கம்ப்ளைண்ட்டாக ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மீடியாவில் கூட சோஷியல் மீடியா லைக் என்னன்னு சொல்கிறேன்னா பிரிண்டட் மீடியா ஒரு நியூஸ் சேனல்ஸ் நம்மளால் பார்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. பட் அட் த சேம் டைம் நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னா சொன்ன மாதிரி கூகுளில் நிறைய ஆன்லைன் சைட்ஸில் இப்போலாம் சிலதெல்லாம் பார்த்தா ப்ரூஃபோட அவரோட ஆடியோ நோட் த்ரெட்டனிங் ஆடியோ நோட் ரெடிட்லாம் நம்மளால நிறைய பார்க்க முடிஞ்சது. தேவர் லைக் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருந்தது. லைக் பிக்சர் 1 இதை சொல்லுது, 2, 3, 4 இதை சொல்லுது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயம் வெளில வந்திருந்தது. ஒன்று. ரெண்டாவது என்னென்னா நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே எல்லாருமே பயப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல இந்த விஷயம் லீகல் இன் இந்தியா ஒரு நாட் லீகல் இன் இந்தியா, இதுவே கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. மக்களே ஃபர்ஸ்ட் கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. ரெண்டாவது. மூணாவது, விஷ்ணு தரப்புலேருந்து அனுப்பப்பட்ட லீகல் நோட்டீஸ். ஸோ இதில் சில விஷயங்கள் ஸ்டேட் பண்ணியிருந்தா அதெல்லாம் நம்மள ஒன் பை ஒன் நம்ம என்னென்னு பார்ப்போம். இந்த விஷயம்லாம் ஸ்டேட் பண்ணதை வச்சு ஐயோ நம்மளே போயிட்டு மாட்டிப்போமோ, விச் மீன்ஸ் அப்படி சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிற கான்செப்ட் ஆயிருமா அப்படிங்கிற மாதிரி இங்கே பீப்புள் வந்துட்டு ஒரு ஸ்டெப் பேக் இருக்காங்கன்றது ஒரு விஷயமா இருக்குது. ரெண்டாவது, எஸ் லைக் இதில் பார்த்தோன்னா ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, ப்ளஸ் அதுக்கப்புறம் இங்கே ஆக்ஷன் எடுக்கலான்னு கமிஷன் ஆஃபீஸ் போனது அப்படின்னு சொன்னது எல்லாமே ஜஸ்ட் நியூஸாக தான் வருது. நமக்கு இன்னும் கன்ஃபர்மேஷன் பேஸில் வரல. ஒரு வேளை அப்படி வந்திருந்தது அப்படின்னா இந்நேரத்துக்கு அங்கே ஏதாவது ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கும் ஆக்சுவலி. ஓகே, நமக்குமே தெரியும் நம்ம போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா போலீஸ் இன்கேஸ் ஒர்க் பண்ணல அப்படின்னா எஸ் நம்ம கமிஷன் ஆஃபீஸ் போவோம். இன் கேஸ் ஆஃப் மெட்ரோபாலிட்டன் சிட்டி, இன் கேஸ் ஆஃப் ரூரல் ஏரியாஸ் அப்படின்னா நம்ம எஸ்பி கிட்ட போவோம். ஸோ விச் மீன்ஸ் அது கரண்ட் கம்ப்ளைண்ட்னு சொல்லுவோம். அது கரண்ட் கம்ப்ளைண்ட் ஒன்ஸ் ஆயிடுச்சுன்னா கன்சர்ன் ஸ்டேஷனுக்கு அது அனுப்பப்பட்டு 15 டேஸ்க்குள்ளேயும் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும். ஓகே, இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் இங்கே இருக்கு. ஒருவேளை இது அவேரா இல்லையா, இல்லை நிஜமாவே அந்த கம்ப்ளைண்ட் ப்ராசஸ் நடந்ததா, இது நமக்கு வந்துட்டு என்ன சொல்றது ஒரு கிரெடிபிலிட்டியான ஒரு விஷயம் வெளில வரும்போது தான் வில் கெட் தி கன்ஃபர்மேஷன் ஆன் தட் ஆஸ்பெக்ட். சரி, அது ரெண்டாவது இருக்கட்டும், வரப்போ நம்ம பார்க்கலாம். பட் ஆனால் என்ன ஆச்சு, என்னதான் இஷ்யூ இதில் அப்படின்னு பார்த்தோம்னா சொன்ன மாதிரி அஷ்மிதா அவங்ககிட்டயும் இந்த விஷயம் போயிருக்கு. அவங்களையும் அவங்க அப்ரோச் பண்ணும்போது எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, எதுவாக இருந்தாலும் எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட நீங்கள் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. விச் மீன்ஸ் நாங்கள் என்னன்னா அது அவரோட பிஸ்னஸ், அவரோட விஷயம். நாங்கள் முதல்ல எங்கேயுமே பேசிக்க மாட்டோம், வீட்லேயும் நாங்கள் பிஸ்னஸ் விஷயத்தை பேசிக்க மாட்டோம். அதனால நான் இதில் எந்த விதத்துலையும் லயபிள் ஆக முடியாது, என்ன வந்து மீடியேட்டராக மிட் பர்சனாக இதில் கொண்டு வராதீங்கன்னு சொல்லி அவங்க ஈஸியாக அதில் ஆஃப் பண்ணிட்டு அவங்க வெளில போயிட்டாங்க. விச் மீன்ஸ் அஷ்மிதா இதில் ரோல் கிடையாது அப்படிங்கிற மாதிரி.